ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் e-commerce. என்ன சார் ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்துட்டீங்களான்னு கேட்குறீங்களா? சத்தியமாக இல்லை. சேம் ஒயிட் பேக்ரவுண்ட், அதே ஒயிட் ஷர்ட் இதெல்லாம் போட்டு பேசி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. டீம் மெம்பர்ஸும் அதான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணான்ட்டு மேனுஃபேக்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஹோல்சேலர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வீடியோஸும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கூட நம்ம டிஃப்ரெண்ட்டான இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா போரூர் தான் இருக்குது. நான் ஒரு நாள் திடீர்னு வந்தேன் சும்மா சாப்பிட்லான்ட்டு. அப்போ இந்த ஹோட்டலோட ஓன் வந்து நம்ம சேனல் வியூவராக, சார் நீங்கள் ஜபஸ்டின் தானே அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து பெருசாக எதுவும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நான் மால் அங்கங்கே போனாலும் சரி நம்மளையும் மதித்து ஒரு ஆள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இங்கே வர ஆரம்பிச்சேன். ஸோ வித் அவங்களோட பெர்மிஷனோட தான் இந்த வீடியோ இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்ப்நெயில் பார்த்தோன்னையும் சார் கிளிக் பைட் தம்ப்நெயில் தான், ஒன்றுமே இருக்காது. ஏதாவது ஒன்று பேசணுமே பேசி வச்சுப்பாங்க வியூஸ்க்கா அப்படின்னு நினச்சிங்க. கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் பார்த்துட்டு நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம், என்னோடய பேர் மணி. நான் உங்கள் கோர்ஸை வந்து டிசம்பர் 2020 கொரோனா பீரியடில் தான் உங்கள் கோர்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வித்தின் 2 months உங்கள் எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் படிச்சதுக்கப்புறம் Feb 2021 ஜிஎஸ்டி அப்ளை பண்ணேன். எண்ட் ஆஃப் Feb வந்து எனக்கு ஜிஎஸ்டி கிடச்சிது. அதே மாதம் என்னோடய ப்ராடக்ட்ஸை நான் லிஸ்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது பொருளுக்கு முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா தான் அப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அங்கே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, உங்கள் கோர்ஸோட ஸ்ட்ரென்த், ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்க்கு ஆன தேடல், இதெல்லாம் வந்து எங்களை வேகமாக ஓட வச்சுது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இந்த வேலையை, அதாவது ஆன்லைனில் சேல் பண்ணுற இந்த வேலையை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய டைம் எடுத்துக்கிறது இல்லை. மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் அண்ட் நைட்ஸ் அண்ட் இன் தி மார்னிங், அதாவது இரவில் கொஞ்சம் நேரம், காலையில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வால்யூம்ஸ் அதிகமானதுனால இப்போ எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பொருட்களும் FBA தான் போய்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்து பண்ணுறது வந்து அது கொஞ்சம் ஃபுல் டைம் ஜாப் தான். பட் FBA மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே ஒரு அல்டர்னேட் சோர்ஸுக்கு e-commerce ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல். வேலை செய்கிறவங்க வேலையை விடாமல் இதை வந்து ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்த்து இந்த தொழிலை நீங்கள் தொடங்கி கொஞ்சம் முனைப்போட நாட்டமோட ஒரு தேடலோட இந்த தொழிலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, பாருங்கப்பா என்னோட ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் 1 crore அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. இன்டென்ஷன் என்னென்னா, ஒரு e-commerce பிஸ்னஸ் இல்லை, ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ், அது ஆன்லைன் பிஸ்னஸோ ஆஃப்லைன் பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் சரி, யார் வேணால் 1 crore சேல் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கான முயற்சியும் கரெக்டான விஷயத்தை கரெக்டான டைட்டில் பண்ணால் போதும் அப்படின்றது அந்த வீடியோட இன்டென்ஷன். பட் இந்த வீடியோ நான் காட்டாமல், என்னோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் மணின்றவர் இவ்வளோ அச்சீவ் பண்ணல அப்படின்னு காட்டாமல் என்ன பேசினாலும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது. சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அதை நான் பிரேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோட முடிகிற நேரத்தில் மீதி எல்லா விஷயமும் கூட பிரேக் பண்ணுறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே எல்லோரும் பெரிய ஒரு பூதாகரமாக பார்க்குற விஷயம், 1 கோடி ரூபா அப்படின்ற ஒரு சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஒரு சில பேரால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாருங்கள், ஜஸ்ட் 1000 rupeesக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வச்சுருக்கீங்க, அதை எப்படி 10,000 கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. விச் மீன்ஸ் 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட்டை 10,000 பேர்கிட்ட நீங்கள் ரீச் பண்ணி சேல்ஸ் கொண்டு வந்துட்டீங்களே, ஒரு 1 கோடி ரூபா அப்படின்ற ஒரு சேல் அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வேறு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இப்போதுலேருந்தே 10,000 கஸ்டமர்ஸை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாலே அந்த 1 crore அப்படின்ற சேலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறது. சர்வீஸ்னோனையும் வந்து ஒரு அந்த வார்த்தையை வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்ஃபனேஜ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை ஒரு முடியாத அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சர்வீஸ் மீன்ஸ் ஒருத்தவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறது பேர் தான் சர்வீஸ். ஸோ ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இருக்குது, அது மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கிற பட்சம் அதை நீங்கள் கொடுத்து அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறீங்க. இதுதான் பிஸ்னஸ். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அது ஒரு சாதாரண ஒரு மளிகை கடையில் இருக்கிற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் ஆரம்பித்து ஒரு ரொபோட்டிக்ஸ் உலகத்தில் செயல்படுற AI பேஸ்டு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறவங்கள வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க தேவைப்படுற விஷயத்தை நான் செஞ்சு தரேன், கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, ஆர்ட்ஸ் படித்தவங்க எல்லாமே வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும், ஒரு கேரண்டீடான லைஃப்பை நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தப்பே கிடையாது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா, படித்தவங்க தான் புத்திசாலியாக இருப்பாங்க. புத்திசாலி இந்த மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுல அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் நம்ம டெய்லி பேசிஸில் பார்க்குற ஒரு ரோட் சைடு வெண்டாஸ் இருக்காங்க இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐ மீன் ஒரு சின்ன மளிகை கடை, சலூன் ஷாப்பு, வெசல்ஸ் ஷாப்பு, இந்த மாதிரி ஒரு ரீசேலர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சர் ஒரு பக்கம் தனியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த சீட்டு தைக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான மேனுஃபேக்சர் லைனாக இருப்பாங்க. ரீசேலர்ஸ் இருப்பாங்க.
ஸோ இந்த பக்கம் இருக்காங்களா மேனுஃபேக்சர், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் சொன்னேன் இப்போ ஆரி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் சீட்டு தைக்கிறவங்க, வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் மேக் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன செலஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெல்லர்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. ஓகேவா, நான் சொல்கிறேன்னா ஜஸ்ட் அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸையும் லைஃபையும் பார்த்துக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து பர்டிகுலர் ஸ்கில்லை கரெக்டாக ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணுறதுனால பயங்கரமான ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு இப்போ பர்சனலாக இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு என் லைஃப்பில் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படின்றதுனால தான் இந்த கான்டென்ட்டை மேக் பண்ணேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு என்ன நீட்ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அது வந்து கார்பரேட்டோ இல்லை சாதாரண ஒரு கடைநிலை ஊழியரோ யாராக இருந்தாலும் சரி, நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க இங்கே கிங்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 2 வீலர்ஸ் இருக்கும். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேஸ் வண்டின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவா, டியோ, டிவிஎஸ் ஜெஸ்ட் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய வண்டி இப்போ எல்லாமே வந்து முதல்ல லேடிஸ் மட்டும் தான் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ஸும் ஓரளவு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பேபியை நான் வந்து பார்க்குக்கோ ஸ்கூலுக்கோ வந்து அந்த மாதிரி வெஹிக்கிளாக வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களால நிற்க வச்சு தான் கூப்பிட்டு போவேன். ஸோ நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. ரெண்டாவது நம்ம சடனாக பிரேக் போட்டால் தலை வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்காக கம்பெனிக்காரங்க ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, டூலர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வந்து அந்த அங்கேயே போய் கேட்டு இந்த மாதிரி என் குழந்தைக்குன்னு எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுவும் இல்லை சார் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரோட் சைடு வெண்டார் வந்து ஒரு சீட்டு தைக்கிற வெண்டார்ஸ் வந்து அவங்களே ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி மேக் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் சைட் ஸ்டாண்டு. அதை ஹூக் மாதிரி இந்த எப்போவுமே எல்லா வண்டியிலையுமே வந்து பேக்லாம் தூங்குறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுப்பாங்க, அதில் வந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துறாங்க. நம்ம தேவைப்பட்ட நேரத்துக்கு அந்த சீட்டை செட் பண்ணிட்டு நம்ம பாப்பா உட்கார வச்சு கூட்டு போய்க்கலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ இது எத்தனை பேருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து யாருக்கு தேவைப்படும்னா மெயினாக பேரண்ட்ஸுக்கு. அதுவும் அவங்களோட குழந்தையோட வயசு வந்து ஒரு 2.5 வயசுலேருந்து ஒரு 5 வயசோ இல்லை 6 வயசோ, ஓகேவா, அதுக்கு மேலே வந்து பின்னாடி உட்கார வச்சுப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு 6 வயசு ஆனாலே அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும், கிரிப்பாக பிடிச்சிப்பாங்க, விடமாட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து முன்னாடி சேஃப்டியாக நம்ம வந்து உட்கார வச்சு கூட்டு போகணும், அதுதான் நம்மளோட கடமை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, நிற்க வச்சு கூட்டு போக முடியல, கீழே விழுந்துருவாங்கன்னு பயமாக இருக்குது, இல்லை தலையில் ஏதாவது தட்டிடுமோன்னு பயமாக இருக்குன்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு நீடை புரிஞ்சுக்கிட்ட ஒரு வெண்டார் வந்து என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகுது. இப்போ பஜாஜோ, ஹீரோ காப் மோட்டார்ஸோ, ஈவன் டிவிஎஸோ யாராலும் சரி இந்த மாதிரி ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னா பெரிய R&D டிபார்ட்மெண்ட் டீமில் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டை ஒதுக்கி அது ஆட்டோ கேடு டூல்ஸ்க்குன்னு 1000 சொல்லுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் ஆட்டோ கேடு, ப்ரோ சாலிட் ஒர்க்ஸ்னு எக்கச்சக்க டூல்ஸை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. இவ்வளோ மில்லிமீட்டர்ஸில் இருக்கணும், இவ்வளோ சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும். இதில் என்ன பிரச்சனைனா, பஜாஜ்காரங்க தயாரிக்கிற அந்த ஆக்சசரிஸ் வந்து டியோவில் செட் ஆகுது. ஹோண்டா கம்பெனி தயாரிக்கிறது வந்து டிவிஎஸ் பேஸ்டு ஸ்கூட்டிலேயோ இதில் செட் ஆகாது. என்னோட ரோட் சைடு வெண்டார்ஸ் வந்து சிம்பிளாக யூனிவர்சலாக எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி ஆக்சசரிஸ் மேக் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ அவ்வளோ பெரிய கார்பரேட்டில் R&D ப்ராஜெக்ட் ஃபண்டெல்லாம் ஒதுக்கி கண்டுபிடிக்கிற விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு டெய்லி பேசிஸில் மக்களை ஃபீல்டு ஒர்க்கில் சந்திக்கிறாங்க. ஓகேவா, எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் இருக்க முதலாளிக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரிய வராது. மேக்ஸிமம் அதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்க, பட் கஷ்டம் தான். ஆனால் ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு அவங்க டெய்லி பேஸ் நிறைய மக்களை பார்ப்பாங்க. இப்போ பாப்பாவை கூட்டு போகும்போது கஷ்டமாக இருக்குது, என்னோட பையனை கூட்டு போகும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டு உள்வாங்கி அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது நான் சொன்னது வந்து ஒரு ஒன்று தான், மிகப்பெரிய ஒரு கடலில் இது மாதிரி ஒன்று தான். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சின்ன லெவலில் இருக்க வெண்டார்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை 1 crore கூட எப்படி ரிலேட் பண்ணீங்க சார்? இந்த பர்டிகுலர் செலர் வந்து 1 crore சேல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணான்னு நான் சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காரு. அதில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர், நான் பார்க்கும்போது 11 லட்சம் பேர், இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு தெரியல, அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 11 லட்சம் பேரில் 1% மட்டும் வாங்கியிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க. நான் இப்போ எப்போ அந்த 1% நானும் ஒரு ஆள். நானும் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஐயோ என்னோட பாப்பாக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது உடனே ஓடி போய் வாங்கிட்டேன். டிஎம் பண்ணேன், எனக்கு அவங்க எல்லாமே அனுப்பிச்சாங்க, ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நான் ஜிபே பண்ணி வாங்கிட்டேன். இப்போது நான் அந்த 1% சேர்ந்துட்டேன். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணுறதுன்னா, வியூஸ் வந்து 11 லட்சம் பேர் போயிருக்கு. ஓகேவா, ஸோ 11 லட்சம் பேர் பார்க்குறவங்க எல்லாமே வாங்க மாட்டாங்க. ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கன்வர்ஷன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நாங்கள் 5% ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணோம்னா அதில் ஒரு 5% ஆஃப் பீப்புள் எங்கள்கிட்ட வாங்கிட்டா போதும். ஒரு 100 பேர் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வராங்கன்னா 5 பேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் போதும்னு நினைப்போம். பட் இங்கே அதையும் தாண்டி ரொம்ப ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவாக ஒரு 1% ஆஃப் த சேல் நடந்தால் போதும்னு வைக்கிறோம். விச் மீன்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், வியூஸ் 11 லட்சம் போயிருக்கு,
அதில் 1% ஆஃப் த பீப்புள் எவ்வளோனா 11,000 பேர். அந்த 11,000 பேரை நானும் ஒருத்தர் தான். ஸோ கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து 750 ரூபா ப்ராடக்ட்டுக்கும் 150 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ஆக மொத்தம் 930 ரூபா செலுத்தி வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,30,000 ரூபா செலவு பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் செல்லர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் 1,2,30,000 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்லியிருக்கேன். மேபி இதை விட கம்மியாகவும் சொல்லலை. ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பர்சன்டேஜ் 5%. நான் ரொம்ப இருக்கிறதே ஒரு ஒஸ்ட்டு கேஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை விட ஒரு 1.5% போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1.5%னா 16,500 பேர். கிட்டத்தட்ட 11,500 பேர் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோக்கு சேல்ஸ் வந்திருக்குன்னா 1,53,45,000 ரூபா சேல்ஸ் வந்திருக்கும் அந்த பர்டிகுலர் செல்லருக்கு. நீங்கள் சொல்லலாம் சார் சேல்ஸ் தானே அந்த 1 crore கணக்கு வந்திருக்கு, அதில் கண்டிப்பாக ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ராடக்டோட அந்த மேக்கிங் காஸ்ட்லாம் மைனஸ் பண்ணால் தானே நெட் இன்கம். எனக்குமே பார்த்தீங்கன்னா நெட் இன்கம்ன்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாளைக்குமே அதை கனெக்ட் பண்ணுறது தப்பு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செல்லர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்து அந்த வருஷத்தோட வருமானத்தில் தான் கணக்கு போடணும். எல்லாருமே பாருங்கள் நெட் இன்கம் ஒரே மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ்னா எவ்வளோ நெட் இன்கம். எப்போவுமே இயர் பேசிஸில் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் நெட் இன்கம் கால்குலேட் பண்ண முடியும். மேபி இன்னமும் இந்த ஃபியூச்சரில் இந்த சேல்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டட் ப்ராடக்ட். அதனால் 1 crore அப்படின்ற நெட் இன்கம் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் சேல்ஸ்ன்றது ஈஸி. இது வந்து அந்த மோட்டிவேட் பண்ண அந்த செல்லரை இன்டெரக்டாக உள்ளேருந்து மோட்டிவேட் பண்ணணும். இவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம இன்னமும் உழைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா வாங்க எல்லாருமே 1 கோடி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு ஒரு பர்சனலாக நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது பிசிஎம்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்துச்சு, பேசிக் சிவில் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டு, எனக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் மெக்கானிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த வெல்டிங் வைக்கிறது எப்படி, கார்பெண்டரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு பேப்பர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் காலேஜ் லெவலில் படிப்பீங்க. இது என்னென்னா இந்த ரோட் சைட் வெண்டாஸ்க்கு இருக்க நாலேஜை விட 1% நீங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கில்லாக இருக்க போது அதை நீங்கள் மக்களுக்கு அந்த நீட்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம், என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அது இன்னைக்கு தேதிக்கு மோஸ்ட் டிமாண்டட் விஷயத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்றதை யோசிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ரோட் சைட் வெண்டார் மாதிரி நீங்களும் ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதை வந்து இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஐயோ நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம இதே மாதிரி தான் யோசிச்சிருக்கலாமோ. நிறைய மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, ட்ரிபிள் இருக்கீங்க, ஈஸி இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. ஜஸ்ட்டு நான்லாம் எப்படின்னா போனேன், பேருக்கு கிளியர் பண்ணால் போதும், பேருக்கு லேபுக்கு போனால் போதும், இப்படி தான் இருப்பேன். இது வந்து நாட் ஓன்லி இன்ஜினியர்ஸ், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கும் போது அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் இந்த ரீசெண்ட் டைமில் எக்கச்சக்கமாக சின்ன சின்ன செல்லர்ஸ் தான் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் செய்ய ஆரம்பித்தாங்க. இது நான் நிறைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் தாராளமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஐடியான்றது தான் விஷயம், அந்த ஐடியா எங்கே ஸ்ட்ரைக் ஆகுன்றது தான் விஷயம். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி தெரியுது இந்தியாவில் நிறைய பீப்புளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படலாம். அவங்களோட கஷ்டத்தை பூர்த்தி பண்ணுறதுமா அந்த பொருள் அமைகிற பட்சத்தில் இது அக்ரெசிவாக உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் சேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ நம்மளும் அந்த பழைய ஸ்கில்லை கொஞ்சம் எட்டி பார்த்து வேறு தான் பண்ணலாமா. ஸோ நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கவங்களுக்கு அது ஓகே, பட் இருந்தாலும் வர ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஜஸ்ட்டு 1 crore சேல்ன்றது பெருசாக இருந்தாலும் 1000 rupees உள்ள ஒரு ப்ராடக்ட்டை 10,000 பேர்கிட்ட எப்படி சேர்க்க போகிறோன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வேலை செஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற 2023 இருக்க வசதிகள் வந்து அப்போ இல்லை. நிறைய ரியாலிட்டி ஷோவில் கூட பார்த்துருப்பீங்க, விஜய் டிவி, சன் டிவிலலாம் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஷோ மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணும்போது ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க, சீஃப் கெஸ்ட் தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கல எங்களோட திறமையை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு நான் முதலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அது இப்போ என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அதுதான் ரியாலிட்டி. இப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு செய்கிற ஒருத்தர் குழந்தைக்கு ஸ்டாண்டு செஞ்சுச்சுன்னா மிஞ்சி போனால் அவரோட ஆடியன்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு தான் இருப்பாங்க. பட் இன்டர்நெட் இன்றைக்கி தேதிக்கு ஒரு வைடாக இருக்குது. மொத்த உலகமே ஒரு சின்ன கிராமம் ஆகி போச்சு. ஓகேவா, யார் வேணால் எங்கே வேணால் நம்ம ரீச் பண்ணலாம், ஒரு வீடியோ போட்டு பார்க்க வைக்கலாம். ஸோ இந்த இன்டர்நெட் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்டை இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி டிமாண்டட் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி அதை 10,000 பேர்கிட்ட ரீச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி எனக்கு டேட்டுக்கு. ஓகேவா, ஸோ அதை பண்ணிட்டாலே இங்கே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, பணம் இல்லை, காசு இல்லை, யாரும் என்னை மதிக்கலை, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணேன்ட்டு திரும்ப புலம்புறது வேஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு குட்டுத்தனமான நான் நம்பிக்கையை உங்கள் மனசில் விதைக்கல. உங்கள் ரோட் சைடு செல்லரில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு விற்கிறாரு தான்,
உங்களில் ஒருத்தர் இது மாதிரி பண்ணுறாருப்பா அப்படின்றத காட்டணும் தான் வீடியோ போடுறேன். மற்றபடி எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. ஆனால் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாராலையும் யோசிக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் யார், எல்லாருமா இல்லை அந்த ஒரு சில நபர்கள், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எதெல்லாம் பிடிக்கலையோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னோட செல்லர் ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டார், என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாருங்க அந்த மாதிரி அச்சீவ் பண்ணார் கட்டிட்டேன். ரெண்டாவது வந்து இ-காமர்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு காட்டிட்டேன். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம், நான் ஏற்றுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.